ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப மழையாக இருக்குங்க. உங்கள் ஏரியாவில் எப்படி இருக்குது? எல்லாருமே சேஃபாக இருங்க. இந்த மழைக்கு சுட சுட சாதம், மாங்காய், கத்திரிக்காய், இறால், புளி குழம்பு சூப்பர் காம்பினேஷனில் ராகி களியோட இந்த குழம்பு இன்னும் சூப்பராக இருக்குங்க. ஸ்டவ்வில் கடாய் வச்சுட்டு 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். கடுகு தாளிச்சிக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுக்கலாம். நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா 10 சின்ன வெங்காயம் 2ஆக கட் பண்ணி போட்டிருக்கேங்க. 7 பல் தோல் உரிச்ச பூண்டு போட்டுக்கலாம். சிம்மில் ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்ல கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறமா ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேங்க. தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி சீக்கிரமாக ஸ்மாஷ் ஆகணும்னா லிட் போட்டுக்கலாம். ஒரு 1 மினிட் இருக்கட்டும். 1 மினிட்டுக்கு அப்புறமா பார்க்கலாம். பாருங்கள், லிட் போட்டதுனால தக்காளி நல்லாவே ஸ்மாஷாக இருக்குது. 1/4 கிலோ அளவுக்கு கத்திரிக்காய் நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். கத்திரிக்காவை போட்டுக்கலாம். வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். நீங்கள் உங்கள் காரத்துக்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு போட்டுக்கலாம். ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லிட் போட்டுக்கலாம். இந்த மசாலா எல்லாமே கத்திரிக்காய் நல்லா மிக்ஸ் ஆகுங்க. 1 மினிட்க்கு அப்புறமா பார்க்கலாம். 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றலாம். கத்திரிக்காய் குக் ஆகணுங்க. அதுக்காக நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லிட் போட்டுக்கலாம். 10 நிமிஷத்துல கத்திரிக்காய் நல்லா குக் ஆகும். பாருங்கள், நல்லாவே குக்காக இருக்குது. ஒரே ஒரு கத்திரிக்காய் எடுத்துகிட்டு நம்ம செக் பண்ணலாம் வெந்திருக்கான்ட்டு. பாருங்கள், நல்லாவே வெந்திருக்கு. நல்லா சாஃப்டாக இருக்குல்ல. இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல மாங்காய் போட்டுக்கலாம். லெமன் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சுட்டு கரைச்சிருக்கேங்க. 1 கப் அளவுக்கு இருக்குது. அந்த தண்ணியும் போட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். கொத்தமல்லி இருந்தாலும் போட்டுக்கலாம். பச்சை இறால் போடுறதா இருந்தால் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். நான் எப்போவும் இறால் க்ளீன் பண்ணதுக்கப்புறமா உப்பு மஞ்சத்தூள் போட்டுட்டு நல்லா வேக வச்சிருவேன். இறால்லேருந்து தண்ணி ரிலீஸ் ஆகும் இல்லையா, அந்த தண்ணி ட்ரை ஆனதுக்கப்புறமா தாங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணுவேன். அந்த இறால் 1/2 கப் அளவுக்கு நான் குழம்போட ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு லிட் போட்டுக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் இருந்தால் போதுங்க. இறால் ஏற்கனவே நல்லா வேக வச்சுருக்கோம் இல்லையா, அதனால லாஸ்ட் 2 மினிட்ஸ் இருந்தால் போதுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம். தாமாங்க கத்திரிக்காய் இறால் புளி குழம்பு ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.